ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் ஆரியவல். நான் உங்கள் காயத்ரி. இன்றைக்கிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற டுட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா பேசிக்காகவே நமக்கு வந்து செயின் ஸ்டிச் தான் எல்லா ஸ்டிச்சுக்கும் வந்து பேஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய நீடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அயன் நீடில் தான். இந்த அயன் நீடில் தான் நான் வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் துளிப் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன், கோல்டன் கலர். அதுக்கடுத்து ஒரு கட்டர் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இதுதான் நம்ம வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். ஃபஸ்ட்டு நம்ம இந்த த்ரெட்டுக்கு வந்து நாட் வந்து போடணும். அது நான் வந்து ஜரிக்கு எப்படி போடணும் அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த மாதிரி கையில் ஒரு 4 டைம் வந்துட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த சைடு உள்ள எக்ஸஸ் வந்துட்டு சென்டரில் வர்ற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். ஸோ எப்படி நாட் போடுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இதை பார்த்து போட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு டைம் வந்துட்டு இந்த சென்டரில் நம்ம இந்த எக்ஸஸாக இருக்க நாட்டை வந்து உள்ளே விட்டு இந்த பக்கமாக நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாட் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த நாட் தான் அது. நம்ம எக்ஸஸ் வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் போடக்கூடிய நாட் வந்து நல்லா இந்த இடத்துல டைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு டைம் இப்படி இழுத்து பார்த்துக்கோங்க. அது வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கா அப்படின்னு. நல்லா வந்து இப்போ நம்ம நாட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்க போகிறோம். இந்த கரெக்டாக நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க. இந்த ஃபிங்கர் வந்துட்டு உள்ளே இருக்கிற மாதிரி, இந்த ஃபிங்கர் உள்ளே இருக்க மாதிரி ஒரு லூப் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிக்கணும். இதை வந்து நம்ம அடியில் கொண்டு போகணும். நம்ம இந்த த்ரெட்டை வந்து நம்ம அடியில் கொண்டு போகும்போது என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றத வந்து நான் காமிச்சிட்றேன். ஏன்னா நமக்கு அடியில் வந்து ட்ரான்ஸ்பரன்ஸாக இருக்கும்போது நம்ம அடியில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். இது வந்து பிளாக் கிளாத் அப்படின்றதுனால அடியில் என்ன பண்ணுறதுன்ற நமக்கு தெரியாது. ஒரு லைட் இருந்துச்சுன்னா நான் வச்சு காட்டலான்னு பார்த்தேன். ஸோ லைட் இப்போதைக்கு எதுவும் கிடைக்கலன்றதுனால நான் வந்து இப்படி காட்டுறேன். நீங்கள் அடியில் கொண்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாத்தில் வந்து இப்படி ஊசியை வந்து குத்துவீங்க இல்லையா, இப்படி குத்தும்போது நம்ம இப்படி என்ன பண்ணணும்னா இந்த நூலை வந்து இந்த இதில் இருந்து நம்ம மாட்டணும். ஸோ இது அடியில் நீங்கள் இப்படி பிடிச்சிருப்பீங்க. ஊசி வந்து இப்படி டைரெக்டாக அப்படி உள்ளே விடும்போது நம்ம ஊசியில் வந்து இது இப்படி மாட்டணும். ஸோ இப்படி மாட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அது அப்படியே மேலே வந்து எடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து அடியில் வந்து நடக்கும். இப்போ நான் எப்படின்னு காட்டுறேன். இப்போ நீடியில் வந்து நான் 90 டிகிரியில் வந்து இப்படி உள்ளே குத்தியிருக்கேன். உள்ளே குத்திட்டு நான் த்ரெட்டை வந்து அதில் மாட்டிட்டேன். இப்போ மாட்டி இப்படி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லூப் மாதிரி வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு ஒரு லூப் வந்துட்டு ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. இந்த லூப் பக்கத்தில் வந்து நம்ம சின்னதாக செயின் வந்து போடணும். அடியில் வந்து நம்ம த்ரெட்டை அதே மாதிரி மாட்டிட்டு இந்த எடுக்கிற இடத்துல நம்ம வந்து ரொட்டேட் பண்ணணும். இப்போ நீங்கள் த்ரெட்டால் மாட்டிட்டீங்க. கரெக்டாக அந்த கிளாத் ஜாயின் பண்ணுற இடத்துல நம்ம நீடியில் ரொட்டேட் பண்ணணும். இப்படி நீடியில் ரொட்டேட் பண்ணி இப்படி மேலே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வந்து வெளியே வந்துடும். இப்போ நான் வந்து நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம நீடியில் உள்ளே விட்டாச்சு. உள்ளே விட்டுட்டு ரொட்டேட் பண்ணும்போது கரெக்டாக அந்த கிளாத் கிட்ட வரும்போது நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் கிளியராக. வேறு நீடில் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த நீடியில் வந்துட்டு நமக்கு ஹூக் வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நீடில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு 90 டிகிரியில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஜரி த்ரெட்டை மேலே எடுத்துக்க போகிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பழகும்போது கொஞ்சம் லாங் செயினாகவே போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கூட லாங் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து நீடில் அடியில் விட்டுட்டு ஒரு சுற்றி இருக்கிறேன். அந்த ஊசியோட எட்ஜில் ஒரு சுற்றிருக்கேன். சுற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேலே எடுக்கும்போது நம்ம லைட்டாக ரொட்டேட் பண்ணணும் நீடியில்.
இப்போ வந்து இந்த கிளாத்துக்கிட்ட இப்படி வரும்போது நீங்கள் இப்படி பேக்கில் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டில் திரும்பணும். ஸோ நீடியில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்து ரொட்டேட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போயுமே 90 டிகிரியில் வந்து நீடியில் வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக செயின் ஸ்டிச் வந்துட்டு வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரஃப்பாக வந்து இப்படி குத்தி பார்த்துக்கோங்க. நீங்கள் ரொட்டேட் பண்ண பழகணும். ஃபஸ்ட்டு நமக்கு எடுத்தோடனே ரொட்டேட் பண்ணுறதுக்கு வராது. ஸோ இந்த இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த கிளாத் கிட்ட இப்படி நீடில் வரும்போது இங்கே திருப்பணும். ஸோ அதான் வந்து ப்ராசஸ்ஸு. நிறைய பேருக்கு இது புரியுமா என்னன்னு தெரில. புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி நம்ம உள்ளே விட்டுட்டு கிளாத் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பேக்கில் ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டில் எடுக்கணும். இப்போ நல்லா வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நீடியில் உள்ளே விட்டு கீழே வந்து ஒரு சுற்றி இருக்கிறேன். கிளாத் ஜாயின் பண்ணுற இடத்துல நான் ரொட்டேட் பண்ணி மேலே எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். நீங்கள் வந்து ஜரியில் தான் போடணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். சில்க் த்ரெட்டில் பண்ணது வந்து எனக்கு சரியாகவே வரல. நூல் அந்தந்து போயிட்டு இருந்துச்சு, நல்லாவே எனக்கு வந்து வரல. அப்போ வந்து எனக்கு என்னடா இது நமக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஜரியில் போட்டு அந்த நீடில் எப்படி ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த இது தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் அதுக்கப்புறம் அதில் நான் போட்டது எனக்கு வந்து வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நாக் வந்து போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து செயின் ஸ்டிச்சில் நம்ம எப்படி போடணுன்னு வந்து பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம எண்டு நாட் வந்து எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதுலேயே இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடுறேன். லைட்டாக அந்த கிளாத் கிட்ட நம்ம நீடில் வரும்போது ரொட்டேட் பண்ணணும். ஸோ அதுதான் இதில் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ வந்து பெரிய லூஃபாக வந்து எடுத்துட்டேன். கடைசியில் நம்ம எண்ணாட் போடும்போது ஒரு பெரிய லூஃப் வந்து நம்ம எடுத்துட்டு அது பக்கத்துலேயே வந்து நம்ம எடுக்கணும். இன்னொரு செயின் வந்து எடுத்துட்டு அதோட பேக் சைடில் கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா, அந்த லூப்பை வந்து நம்ம இந்த நீடியில் பிடிக்கணும். பிடிச்சி இப்படி உள்ளே விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிஃபான ஒரு லாக் வந்துட்டு கிடச்சிரும். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா நான் இன்னொரு டைம் கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் வந்து போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து முடிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய லூஃப் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லூஃப் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ஒரு பெரிய லூஃப் அது கொஞ்சம் நம்ம லூஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அடுத்த லூஃப் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி பின்னாடி வரப்போகிறேன். ஸோ நம்ம இப்படி எடுத்ததுக்கப்புறம் இந்த சைடு வந்து வந்துடணும். வந்துட்டு நம்ம சின்ன லூஃப் வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம நீடியில் வச்சுட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் நம்ம பிடிச்சி இழுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்டிஃபான லாக் வந்துட்டு கிடைக்கும். ஸோ எண்ணாட் போடுறதே வந்து இப்படி தான் போடணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சேஃப்ஸில் வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற பார்த்துடலாம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம செயின் ஸ்டிச் எப்படி பண்ணுறது அப்படின்றத கற்றுக்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எண்ட் நாட் எப்படி போடுறது அப்படின்றதும் நம்ம வந்து பழகியாச்சு. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேஃபில் எப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றத அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அடுத்தடுத்த ஸ்டிச் வந்து அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்டு.